விஜயை நாம் சாதாரண ஒரு நடிகர் என்றும் அரசியல் தெரியாதவர் என்றும் சொல்லி வந்தோம். தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் அதற்கு முன்பு அவருடைய ஆதரவாளர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய சில அரும்பணிகளும் இவர் தமிழகத்திற்கு ஆபத்தானவர், இந்தியாவிற்கே ஆபத்தானவர் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆம், இவர் எந்த தலைமை பண்புக்கும் ஏற்றவர் அல்ல. இவர் அறம் சார்ந்து அரசியல் செய்யக்கூடியவர் அல்ல. இவர் மிக மிக அபாயமானவர். இவர் அபாய அரசியலை செய்ய துடிப்பவர் என்பதை அவருடைய அந்த வீடியோ பதிவு நமக்கு காட்டி கொடுத்து விட்டது. ஆம், 41 நபரை கொன்றுவிட்டனாக்கா அவர்கள் சாகுவதற்கு இவர் காரணமாக இருந்துவிட்டு சென்னையிலிருந்து 10 மணி நேரம் செலவழித்து 10 மணி நேரம் ஆகிவிட்டது கூட்டத்திற்கு வருவதற்கென்று சொன்னவர் 1 மணி நேரத்தில் கரூர்லேருந்து திருச்சிக்கு ஓடி ஓடி போய் சேர்ந்தவர் 68 மணி நேரமாக எந்த பேச்சையும் பேசாதவர் 68 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு வீடியோவை ரிலீஸ் செய்கிறார். அந்த வீடியோவில் என்ன ஒரு 41 பேர் இவனை பார்க்க வந்தவன் செத்து இருக்கிறான். அப்படிதானே? இவனை நம்பி வந்தவனுடைய உயிர் போயிருக்குது. அந்த உயிருக்கு ஒரு விதத்தில் இல்லை, முழு விதத்தில் இவன் தான் காரணமாக இருக்கிறான். அப்போ அந்த நிகழ்வுக்கு எந்த இரங்கலும் அவன் தெரிவிக்கல. இப்போ அந்த நிகழ்வு சம்பந்தமாக 68 மணி நேரமாக தப்பி ஒளித்து கிடந்து விட்டு தலைமறைவாக கிட்டத்தட்ட இருந்து விட்டு 68 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறான். அதில் என்ன சொல்லி இருக்கணும்? தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறில் நானும் ஒரு பங்காளியாக இருக்கிறேன். என்னை நம்பி வந்தவர்கள் இறந்திருப்பது, என்னை நம்பி வந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்காக நான் மனம் மருந்துகிறேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஏதோ நடந்து விட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று இப்படியெல்லாம் பேசுவான்னு பார்த்தாச்சுன்னாக்கா வந்திருந்து என்ன சொல்லலாம் தெரியுமா? அதாவது ஒரு அடாவடி அரசியல் நடத்துகிறான். சிஎம் சார், என்னுடைய தொண்டர்களோடு விளையாடாதீங்க. என்னை பழிவாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்ன பழிவாங்குங்க. நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரை வம்புக்கு இழுக்கிறான். இவன் என்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்தானோ, பொது மேடைக்கு வந்தானோ, அன்னையில இருந்தே என்ன செய்யறான்னாக்கா, சிஎம் சார் இது இட்ஸ் வெரி பேட் சார், சிஎம் சார் என்று தேவையில்லாம தமிழகத்தினுடைய ஒரு முதல்வராக இருப்பவரை, மதிப்புக்குரியவராக இருப்பவரை, சிறந்த முறையில் செயலாற்றி கொண்டிருப்பவரை அவருடைய பேரை சொல்லி விழித்து அவர் நம்ம பேரை சொல்லிட மாட்டாரா? அவர் வாயிலிருந்து நம்ம பேரை வந்துடாதா? அதன் மூலம் நம்ம ஒரு பிரபல்யம் ஆயிடலாமே, சிஎம் சாரை எங்களை எதுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிடலாமே என்று துடித்து கொண்டிருக்கிறான். அவர் என்ன செய்யலை, இவனை கண்டுக்கவே இல்லை. உனக்கெல்லாம் உன் பேரை நான் சொல்லுவேனா என்று அவர் கண்டுக்காமலே என்ன செய்தாரு, விட்டு கொண்டிருக்கிறாராக. இவன் அந்த துக்கத்திற்கு பிறகு துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அமைதியான வார்த்தைகளை சொல்வான் என்று எதிர்பார்த்தால் அங்க இவன் என்ன செய்யறான், அடாவடி அரசியல் செய்யறான். அப்படிதானே? ஒரு பயங்கரவாத அரசியலை செய்யறான். ஒரு வாரியா போட்டு பார்ப்போமா, என்னவோ அவர் விஜய் எங்கே இருக்கிறான் வாடான்னு கூப்பிட்டது மாதிரியும், நான் வீட்டில் தான் சார் இருக்கிறேன் வாங்க சார் என்று சொல்றது மாதிரியும், ஒரு இவ்வளவு துக்கத்திற்கு பிறகு, இவ்வளவு சோகத்திற்கு பிறகு 41 பேரை கொன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம, கிஞ்சிட்டாவது அந்த குற்ற உணர்ச்சி இருந்தாக்க அந்த நிகழ்வுக்கு பிறகு போடக்கூடிய வீடியோலையும் இப்படி பேசுவானா? இப்படி பேசுறான்னாக்கா இவன் தற்கொலையையும் தாண்டி மிகப்பெரிய கிரிமினலு. இவன் அரசியலுக்காக வேண்டி, தன்னை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி எத்தனை பேரை வேணாலும் கொள்ளுவான். எத்தனை பேர் செத்தாலும் இவனுக்கு கவலை இல்லை. இவனுடைய தொண்டர்கள் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இவன் தொண்டர்களை மதிக்கக்கூடியவனே இல்லை. அவன் ஏறி போகுவதற்காக வேண்டி இவர்களை ஏணிப்படியாக பயன்படுத்தி விட்டு பிறகு எட்டி உதைத்து விடுவார் என்பது அவர்களில் பலருக்கு தெரியாது. இவன் தொண்டர்களை பொருட்படுத்துவதே இல்லை என்பது பாக்ஸர்கள் இவன் கண்ணுக்கு முன்னால தொண்டர்களை தூக்கி எரிஞ்சாங்களா இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை கேட்கல, ஏன் அப்படி செய்யறான்னு கேட்கல, அப்படி செய்யாதேன்னு தடுக்கல. அப்பவே தெரிஞ்சு போச்சுது
இவனுடைய அந்த மதுரை கூட்டங்கள் விக்கிரவாண்டி கூட்டங்களுக்கு வந்தவங்க எல்லாம் செத்தாங்கல்ல சில பேர், அதுக்கு இரங்கல் தெரியுது, அவங்கள பத்தி செய்து எந்த பேச்சுமே பேசாம இருந்தது. இப்படி பல விஷயங்கள் சொல்ல வந்து அவனை நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த கம்பியில கிரீஸ் போட்டது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் இவனுடைய தொண்டர்களுக்கு எதை சொல்லுதுன்னாக்கா, இவன் தொண்டர்களை மதிக்கக்கூடியவன் இல்லை, இவன் ஏறி வருவதற்காக வேண்டி அவர்களை ஏணிப்படியாக பயன்படுத்தி விட்டு பிறகு எட்டி உதைக்க காத்திருப்பவனை ஒழிய இவன் என்ன இல்லை, மதிக்கக்கூடியவன் இல்லை, இவன் ஒரு அறம் சார்ந்த தலைவன் இல்லை, இவன் தலைமை பண்புக்கு தகுதியானவன் இல்லை. தலைமை பண்புன்னா என்னன்னே இவனுக்கு தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாவில் வசனம் பேசுறது. அந்த வசனத்தை எங்க பேசுவோம், இங்கே நிழல்ல பேசுற வசனத்தை நிஜத்திலையும் பேசி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன செய்ய முடியாது. தமிழக மக்கள் அறிவு சார்ந்த மக்கள், அறிவார்ந்த மக்கள், அதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இடம் தர மாட்டார்கள் என்பதை புரியாமலேயே இவன் என்ன செய்யறான், நடந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. இப்படி இவன் இப்படி செய்வது ஒரு பக்கம், இவனை நம்பி இவனால உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா, அது இவனை விட பயங்கரமான கூட்டமாக இருக்கிறது, பயங்கரவாத கூட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 தினங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு 10, 12, 13 அல்லது 14 வயசு இருக்கும் ஒரு பையன். அந்த பையன் சொல்றான், விஜய் தொட்டு பாப்பியா, தொட்டா நினைச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், பாம்பு வச்சு தகர்த்துருவோம்னு பட்டவர்த்தனமா சொல்றான். அப்படிதானே, பஸ் எல்லாம் எரிச்சிருவோம்னு பட்டவர்த்தனமா சொல்றான். கண்ணில் பட்டவங்கெல்லாம் குத்திடுவோம்னு பட்டவர்த்தனமா ஒருத்தன் சொல்றான். ஒரு சின்ன பையன் சொல்றான்னாக்கா, அப்ப அந்த அளவுக்கு வெறி பிடித்த கூட்டத்தை இவன் உருவாக்கி வச்சிருக்கிறான். இவன் போன கூட்டத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இழந்துட்டு சொல்றா, பரவாயில்ல, இழந்தது பரவாயில்ல, விஜய் மேல எந்த தப்பும் இல்லை, சிஎம் மேலதான் தப்பான். எந்த சிஎம் மேல? இவன் 40 பேரை கொண்டுட்டு அங்கேருந்து வண்டி ஏறிட்டு அங்கேருந்து வந்து தலைதறிக்க ஓடி 1 மணிக்கூர்ல இங்கே கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டான். நள்ளிரவுல என்ன செய்யறாரு, அந்த 70 வயசை கடந்த இருக்கக்கூடிய ஸ்டாலின் நள்ளிரவுல விமானம் முடிச்சு எங்க போறாரு, கரூருக்கு போறாரு. அப்படித்தானே தலைவர், இவர் தான் தலைவர். அவன் வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு காரணமானவன் அங்க இருந்து தப்பி ஓடுறான். இது கொலை செஞ்சிட்டோங்கிற அந்த பயத்துல தப்பி ஓடுறான். இங்க இருக்கக்கூடிய சிஎம் என்ன செய்யறாருனாக்கா, அவன் எங்க இருந்து ஓடுறானோ அந்த இடத்துக்கு இவரை போறாரு உதவி செய்யறதுக்காக வேண்டி, அங்க உள்ள நிலைமைகளை பாக்குறதுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட சிஎம் பார்த்து சொல்லலாம், என் குழந்தை செத்ததுக்கு விஜய் காரணம் இல்லை, அது இது அரசு தான் காரணம், போலீஸ் தான் காரணம்னு சொல்லி குழந்தைய பறி கொடுத்த பொம்பளை சொல்றான்னாக்கா, அப்ப எவ்வளவு ஒரு கிறுக்கியா இருப்பா, எவ்வளவு ஒரு அரக்கியா இருப்பா. இப்படித்தானே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் இவன் தனக்கு பின்னால உருவாக்கி வச்சிருக்கிறான். இப்படி அதாவது அந்த நம்ம திருப்பி திருப்பி சொல்ற வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி சில கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அந்த நிகழ்வுக்கு காரணம் என்னங்கிறத பற்றி அழகான கேள்விகளை அடிஞ்சது வந்து தொடர்ந்து அவர் என்ன செய்தாரு, செந்தில் பாலாஜி மேல குற்றங்களை வந்து அவர் மேல சுமத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அவர் செஞ்ச சரிவேலைத்தான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவன் தலைவனை போய் கேளுங்கடா, 7 மணி நேரம் எதுக்கு லேட்டா வந்தான், அங்க இவ்வளவு பேர் கூடுறாங்களே, இப்படி வெயில் அடிக்கிற, தண்ணிக்காவது ஏற்பாடு செஞ்சிருந்தானா அந்த பந்தல்ல, அந்த கூட்டத்துல தண்ணிக்காவது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா? அது மாதிரி அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்த அறைக்குள்ள போய், அந்த ஜெனரேட்டர் இருந்த இடத்துக்குள்ள போய் அந்த ஜெனரேட்டர்ல ஆஃப் பண்ணது யாரு, எதுக்கு பண்ணீங்கன்னு கேளுங்க. அது மாதிரி இவனுடைய கூட்டம் இருக்கா இல்லையா, இந்த கூட்டம் மட்டும் இல்லை, எல்லாரும் சில பேர் கேட்கறாங்க, கரூர்ல தான் நடந்தது, மற்ற இடத்துல இவன் நடக்கலைன்னு சொல்லிட்டு. மற்ற இடத்துல எல்லாம் நடந்திருக்குது. சில 5 மதுரையில செத்து இருக்கிறான், மயக்கமா இருக்கிறான், விக்கிரவாண்டியில 10-100 பேர் மயக்கமா இருக்கிறான். இப்படி எல்லா கூட்டங்களையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நீங்க நடத்தக்கூடிய அனைத்து கூட்டங்கள்லையும் என்ன இருக்குது, ஏன் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவன்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாரு. அது மாதிரி மக்கள் வருகின்ற பொழுது அந்த பஸ்ஸுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்க தலைவன் ஒழிச்சு கிடந்தானே, மறைந்திருந்தானே, ஏன்னு போய் கேளுங்கன்னு சொல்றாரு. இப்படி பல கேள்விகளை அவர் அடுக்கி இருக்காரு. நியாயமான கேள்வியாக இருக்கிறது. இப்படி தவறையும் செய்துவிட்டு குற்றங்கள் அனைத்தையும் செய்துவிட்டு அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், 40 பேரை கொன்னு விட்டு, அதாவது 40 பேரோட இறப்புக்கு காரணமாக இருந்து விட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்கா, அதிகாரத்துல இல்லாத போதை இப்படி சொல்றான்னாக்கா, இவன் கையில அதிகாரம் கிடைச்சாக்கா என்ன நடக்கும் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள்.